அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 24லேருந்து செப்டம்பர் 23க்குள்ளே பிறந்த ஜாதகருடைய குணநலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். நீங்கள் எந்த விஷயத்திலும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல், சத்தம் போடாமல் ஒதுங்கியே இருப்பவர். ஆனால் சிடுமூஞ்சி அல்ல. உங்கள் குடும்பத்தாரிடமும் பாசமும் பிரியமும் கொண்டு பழகுவார்கள். கும்பலின் நடுவே இருக்க கொள்ளாமல் தவிப்பீர்கள். கவலை இல்லாமல் ஊர் சுற்ற, வெட்டி அரட்டை அடிக்கவோ உங்களுக்கு பிடிக்காது. கடமையை, அழைப்பை பெரிதாக நினைப்பவர் நீங்கள். ஓய்வு அதிகம் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். பொதுவாக ஆஜானுபாவாக இருக்க மாட்டீர்கள். ஆனால் நோஞ்சானும் அல்ல. உள்ளுக்குள் பலம் கொண்டவர். திடகாத்திரமான நபர். செய்யக்கூடிய எந்த வேலையும் அதிக திறனுடன் இன்னும் நீண்ட நேரத்திற்கு உங்களால் செய்ய முடியும் என்று நம்புவார்கள். எதையும் மனப்பூர்வமாக செய்வீர்கள். ஆகியால் நீங்கள் நம்பத்தகுந்த நபர். என்றாலும் ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், உடம்பு சரியில்லை என்று வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு நாளை போல் இருக்க மாட்டீர்கள். நாணயமும் மென்மையும் கொண்டவர் நீங்கள். நோயாளி என்றால் இரக்கம் காட்டி பணிவிடை செய்வீர்கள். எனினும் முட்டாள்தனத்தை, பொறுப்பின்மையோ காணும் இடத்தில் சீரவும் செய்வீர்கள். குழந்தை பிரயாரத்தில் அளவுக்கு அன்புக்கு வசப்படுவர் நீங்கள். அதாவது குழந்தை வயதில் அன்புக்கு வசப்படுவர் நீங்கள். உங்கள் குடும்பத்திடமும் நண்பர்களிடமும் உங்களை விட பலவீனமான நிலையில் உள்ளவர்களிடமும் சுயநலமற்று அன்பை பொழிவீர்கள். அதே சமயம் கண்ணீரும் கம்பளையுமாக மூக்கை சிந்தி புலம்புவர்களை கண்டால் ஓட்டம் பிடித்து விடுவீர்கள். அளவோடு மென்மையாக பழகினால் நீங்கள் இலகி விடுவீர்கள். சட்டுப்புட்டென்று கல்யாணத்தை செய்து கொள்ள மாட்டீர்கள். மனைவியை தேர்ந்தெடுக்க நிறையவே அவகாசம் எடுத்துக்கொள்வீர்கள். மனைவிக்கு மற்றவர்களால் துன்பம் ஏற்படவோ, உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ உங்களை காட்டிலும் பரிவை பொழியும் கணவன் இருக்க முடியாது. மனைவியை தங்கத்தாலும் வைரத்தாலும் அபிஷேகம் செய்ய மாட்டீர்கள். ஆனால் அவளுக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பீர்கள். அறியாமை, மடத்தனம், அழுக்கு, அசுத்தம், குழப்பமான சிந்தனை ஆகியவற்றை கட்டோடு வெறுப்பீர்கள். உங்கள் மனைவி உடலாலும் உள்ளத்தால் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று, நன்றாக ட்ரெஸ் செய்து கொள்ள வேண்டும் என்றும் விரும்புவீர்கள். வதவதவென்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பிடிக்காது. 2 குழந்தைகள் தான் இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சியில் அபார அக்கறை காட்டுவீர்கள். மணிக்கணக்கில் குழந்தைகளின் அருகே உட்கார்ந்து வீட்டு கணக்கை கொடுத்து உங்களுடைய அறிவு மொத்தத்தையும் அவர்கள் மண்டையில் ஏற்றிவிட வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் குற்றங்களையும் பழக்க வழக்கங்களையும் சுட்டிக்காட்டாத வரையில் அனைவருடனும் இனிமையாக பழகுவீர்கள். நீங்கள் மற்றவர்கள் எதிர்பார்க்கும் குணங்களை உங்களிடம் மற்றவர்கள் எதிர்பார்த்தால் உங்களுக்கு எரிச்சல் வரும். இதே தேதியில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம பார்ப்போம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் பழகுவர்களை கண்டால் உங்களுக்கு பிடிக்காது. அவர்கள் எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக, உறவினராக இருந்தாலும் ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டிவிடுவீர்கள். கணவன் அன்பு உண்மையானது, காதல் தூய்மையானது என்று தெரிந்து கொண்டால் உலகத்தில் வேறு எதுவும் பொருட்டாக நினைக்க மாட்டீர்கள். பயங்கர யதார்த்தமும் அதே சமயத்தில் அறிவுபூர்வமாகவும் உணர்ச்சியும் கொண்டவர் நீங்கள். பெரும்பாலும் நீங்கள் சொல்வதும் செய்வதும் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் தப்பை தப்பென்று லேசில் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். உங்களுடன் விவாதம் செய்பவர்கள் பழியை தங்கள் மேல் போட்டுக்கொண்டு நகருவதே சரி. சினிமா, இசை நிகழ்ச்சி, புத்தகம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதில் ஏதாவது ஒரு குறையை குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள். நன்றி.